திருச்சி உள்ளிட்ட 6 விமான நிலையங்கள் தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வரும் 25ஆம் தேதி முதல் 33.3% விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவித்தார். டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்றும் விமான கட்டணங்கள் அனைவருக்கும் ஏற்ற அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், டெல்லியிலிருந்து மும்பை செல்ல 3,500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் என்றார். விமான கட்டணங்கள் தவிர்த்து 5% ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள் தனியாக வசூலிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இதனிடையே தனியார் மய விமான நிலையங்கள் பட்டியலில் திருச்சி விமான நிலையம் சேர்க்கப்பட்டுள்ளது. திருச்சி, லக்னோ உள்ளிட்ட 6 விமான நிலையங்கள் முதற்கட்டமாக தனியார் மயமாக்கப்பட இருப்பதாக தெரிவித்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர், இதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தை சூறையாடிய அம்பன் புயலுக்கு இதுவரை பலி எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. 1 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். 170 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடையே அம்பன் புயல் நேற்று கரையை கடந்தது. கொல்கத்தா கடற்பகுதியில் பல கிலோமீட்டர் அலைகள் உயரத்திற்கு எழும்பின. பல்வேறு இடங்களில் சாலையோர மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஏராளமான மின் கம்பங்களும் ஆங்காங்கே சரிந்து விழுந்ததால் பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கட்டிடங்கள், வாகனங்கள் மீது மரங்கள் அடியோடு சரிந்து விழுந்தன. சாலைகளின் குறுக்கே முறிந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அம்பன் புயலுக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் பலி எண்ணிக்கை 72ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அம்பன் புயலால் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் மோடி நாளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களுக்கு உதவியளிக்கும் வகையில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் அறிவுரையை ஏற்று திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பலதரப்பு மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொளத்தூரில் ஆண்கள், பெண்கள் உட்பட 1400 இஸ்லாமியர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், முகக்கவசம், சானிடைசர் மற்றும் நிதி உதவிகளையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் பயனாளிகள் நிவாரண உதவிகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு 8000-ஐ தாண்டியுள்ள நிலையில் அதிகளவாக ராயபுரம் மண்டலத்தில் 1500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்றால் இதுவரை 8228 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15 மண்டலங்களில் அதிகளவாக ராயபுரத்தில் 1538 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தபடியாக கோடம்பாக்கத்தில் 1192 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவிக நகரில் 976 பேர், தேனாம்பேட்டையில் 869 பேர், தண்டையார்பேட்டையில் 773 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்ணா நகரில் 662 பேரும், வளசரவாக்கத்தில் 570 பேரும், அடையாற்றில் 446 பேரும்,
அம்பத்தூரில் 352 பேரும் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவொற்றியூரில் 221 பேருக்கும், மாதவரத்தில் 172 பேருக்கும், சோழிங்கநல்லூரில் 113 பேருக்கும், மணலியில் 108 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. குறைந்தளவாக பெருங்குடி மண்டலத்தில் 103 பேரும், ஆலந்தூர் மண்டலத்தில் 90 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து 2826 பேர் மீண்டுள்ளனர். 59 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்வை அதிகரிப்பது குறித்து 15வது நிதிக்குழு பரிசீலிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தற்போது அமலில் உள்ள நாடு தழுவிய ஊரடங்கால் அனைத்து மாநிலங்களும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதாக தெரிவித்துள்ளார். இதை 15வது நிதிக்குழு கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், இன்று நடைபெறவுள்ள குழுவின் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்வை முறையாக அமல்படுத்தும் வகையில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடியை போக்க மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி வருவாய் பங்கை தற்போதுள்ள 41%லிருந்து கணிசமாக உயர்த்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர்களின் நலன்கள் அனைத்தையும் பறிக்கும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து மத்திய அரசு மகா ஊழியர் சம்மேளனம் நாளை நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நவீன தாராளமயம் என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை முழு வீச்சில் செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், முப்படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், அரசு மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரிடமிருந்து 12 விழுக்காடு பஞ்சப்படி அடுத்த 18 மாதங்களுக்கு பறிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த பேரிடர் காலங்களில் ஒதுக்கப்பட வேண்டிய மத்திய அரசின் நிதியானது பெரு முதலாளிகளுக்கும் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாத நிறுவனங்களுக்கும் கடனுதவி என்ற பெயரில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக குறை கூறியுள்ளார். 12 மணி நேர வேலை, வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி குறைப்பு, தொழிற்சங்கம் தொடங்க தடை, கோரிக்கைகளுக்காக போராட தடை, விடுமுறை எடுக்க தடை என போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுவதாகவும், உற்பத்தி துறைகளான நிலக்கரி, தாது பொருள், மின் விநியோகம், அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் பொதுத்துறைகள் தனியார்மயம் என்ற பெயரில் பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மத்திய தொழிற்சங்கங்களின் அறைகூவலுக்கு இணங்க மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் முடிவின்படி நாளைய தினம் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் அலுவலகங்களில் கருப்பு பேட்ஜ் அணிந்து போதிய சமூக இடைவெளியுடன் தொழிற்சங்க அறைகளின் வாயில்களில் எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் துரைபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. காணொலி காட்சி மூலம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறார். கொரோனா ஊரடங்கால் இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 21 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுயசார்பு பாரதம் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் 21 லட்சம் கோடிக்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்றும் 1,86,650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டமே அறிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்தார். தற்போது ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த அரைகுறை சலுகை பொருளாதாரத்தை மேம்படுத்த பயன் தராது என்றும், மாறாக அதல பாதாளத்தை நோக்கி சரிவதற்கே வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்களும் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்கிறார். இதேபோல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட அகில இந்திய கட்சி தலைவர்களும் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் 21 லட்சம் கோடி கொரோனா நிதி அறிவிப்பு, அனைத்து துறைகளையும் தனியார் மயமாக்கும் போக்கு, ஊரடங்கு பிரச்சினைகள், நாடு சந்திக்க இருக்கும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இதேபோல் கொரோனா ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மத்திய பாஜக அரசால் கைவிடப்பட்டு சொந்த ஊருக்கு கூட செல்ல வழியில்லாமல் வெளிமாநில தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்களின் நிலை குறித்து நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது.
தினமும் 60 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்து கொரோனா தொற்று பரவல் தடுப்பு பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாற்றும் பணியாளரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். கரூர் நகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் பெரியசாமி தினமும் 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து தன்னலம் கருதாது தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். பெரியசாமியின் சொந்த ஊர் கரூர் நகராட்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் கிராமம் அங்கு அமைந்துள்ளது. அங்கிருந்து பெரியசாமி தினமும் பேருந்து மூலமே பணிக்கு வந்து சென்று கொண்டிருந்தார். கொரோனா தொற்று பரவலால் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. அன்றிலிருந்து சுமார் 50 நாட்களுக்கு மேலாக தினசரி தனது கிராமத்திலிருந்து சைக்கிளிலேயே புறப்படும் பெரியசாமி கரூர் வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவரது இச்சேவையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேலும் ஒப்பந்த பணியாளர்களின் பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மதுபான கடைகள் திறப்பது உறுதி என அம்மாநில கலால் துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகள் திறப்பது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு அவர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் கலால் துறை அமைச்சர் நமச்சிவாயம் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளிலிருந்து கொரோனா பரவாமல் இருக்க புதுச்சேரியில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதியிலிருந்து கொரோனா பரவும் அச்சம் இருப்பதால் மதுக்கடைகள் திறப்பு தள்ளி போகிறது என்றும், இருந்தபோதும் மதுக்கடைகளை அரசு திறப்பது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம், கடலூர் இந்த இடத்தெல்லாம் இப்போ கொரோனா ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ நாம் இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அது பாண்டிச்சேரி மக்களே ஏதாவது மற்றவங்களே யாராவது பாதிச்சிட போகுது, கொரோனா புதுச்சேரி மாநிலத்தில் அதிகமாக ஆகிடக்கூடாதுன்றது தான் அரசுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணால் அதை சேஃபாக பண்ண முடியும், விஜய் மாநில மக்களையும் சேஃபாக வச்சுருக்கணும். ஆட்டோக்களை இயக்க அனுமதி கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் முழு அளவில் ஆட்டோக்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50 நாட்களுக்கு மேலாக ஆட்டோக்களை இயக்காததால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு வருடத்திற்கு 40,000 இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறான். அந்த கணக்குப்படி பார்த்தாலே குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,88,000 ஆட்டோக்களும் ஒரு 1000 கோடிக்கு மேல் வரி செலுத்துகிறோம். நெல்லை தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே 40 கோடி வரி இந்த ஆட்டோ டிரைவரால் இந்த அரசாங்கத்துக்கு வருவாய் வருகிறது. ஆனால் இவர்களுக்கு ஒரு 15,000 நிவாரணம் கட்டும் கொடுக்க துப்பில்லை. வேன் ஓடுது, கார் ஓடுது, டான்ஸ் வாங்க திறந்துட்டாங்க. இந்த அப்பாவி தொழிலாளிகள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கப்படுது. கொரோனா தொற்றால் சென்னையில் பாதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு பகுதிகளில் 10ஆம் வகுப்பு தேர்வை எப்படி நடத்துவீர்கள் என பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், PT ஆஷா அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது 10ஆம் வகுப்பு தேர்வு அவசரமாக நடத்தப்படுவதாக வாதிட்ட மனுதாரர், மத்திய அரசு வழிமுறைகளை மீறி கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் தேர்வு மையங்களை அமைத்துள்ளதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சென்னையில் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளில் எப்படி தேர்வு மையங்களை அமைத்து தேர்வு நடத்தப் போகிறீர்கள், வெளியிலிருந்து எப்படி தேர்வு மையத்திற்கு வர முடியும் என்று கேள்வி எழுப்பினர். கட்டுப்பாட்டு பகுதிகளில் உரிய பாதுகாப்புடன் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இது தொடர்பாக ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குகள் வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறையின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் பள்ளிக்கல்வித்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வட மாநில தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தங்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கொரோனா நோய் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் வேலைவாய்ப்பின்றி வாழ்வாதாரம் இழந்த வட மாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்துள்ள குணாங்கல் பாளையம் பகுதியில் தங்கியிருந்த 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இன்று கிராம நிர்வாக அலுவலரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சொந்த ஊர் செல்ல ஆன்லைன் மூலம் பதிவு செய்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் டிக்கெட் தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இங்கே நமக்கு காசு சும்மாயிட்டு எல்லாம் முடிஞ்சா 2 மாதம்ல சும்மா உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு. இப்போ என்னாச்சு, வீட்டு ஓனர் என்ன ஆயிடுக்கு என்ன சொல்லிட்டு அது 2 மாதம்க்கு भाड़ा எல்லாம் வாங்கியாச்சு. கரண்ட் பில் 1 மாதம்க்கு டபுள் பண்ணிட்டு வாங்கியாச்சு. நம்ம இங்கே ஆஃபீஸில் வந்தானா போலீஸ் ஆள் அப்படியே தான் சொல்லுவாங்களே, இது 2 நாள் அப்படியே பண்ணிட்டு 1
ஒரு மாதம் முடிஞ்சு டெய்லி எங்கள் திருப்பூரில் ட்ரெயின் போட்டாங்களா நம்ம ஆளுக்கு நம்பர் வர மாட்டோம், நம்ம என்ன பண்ணிக்கலாம். அவர்களை சொந்த ஊருக்கு விரைந்து அனுப்ப ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரு வேளை உணவு மட்டுமே உண்ணும் அவல நிலை கொரோனா பிரச்சினை காரணமாக கேரளாவுக்கு செல்லும் சாலைகள் அடைக்கப்பட்டதால் தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து ஒரு வேளை உணவை மட்டுமே உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் பட்டினி சாவுக்கு ஏற்பட இருப்பதாக நேரிடும் என்றும் அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். தேனி மாவட்டத்தில் போடி, முந்தல், தேவாரம், ராசிங்காபுரம், சுருளிப்பட்டி, அணைப்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏழை கூலி தொழிலாளர்கள் நாள்தோறும் ஜீப் மூலம் கேரள பகுதிகளுக்குள் சென்று அங்குள்ள ஏலத் தோட்டங்களில் பணிபுரிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தற்போது கொரோனா பிரச்சனையால் போடிமெட்டு, கம்பமெட்டு பகுதிகளில் சாலைகள் அடைக்கப்பட்டு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருப்பதால் இவர்கள் வருவாய் இழந்து பரிதவித்து வருகின்றனர். தினமும் ஒருவேளை உணவு மட்டுமே கிடைப்பதாகவும் அரசு நிவாரண உதவி வழங்காவிட்டால் பட்டினிச்சாவை தவிர்க்க முடியாது என்றும் அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். கேரளா வேலைக்கு போனாதே எங்கள் பொழப்பு ஓடும். நாங்கள் குழு எடுத்து வச்சுருக்கோம், கந்து கட்டணும். தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேலை கிடையாது. கேரளாவுக்கு போனாதே எங்களுக்கு வேலை இல்லாட்டினா நாங்கள் பட்டினியாக கிடக்கணும். 15 நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது புள்ள குட்டியில் வச்சுக்கிட்டு. நாங்கள் முந்தல்லேருந்து காலையில் 5:30க்கு வேலைக்கு போவோம், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 250 ரூபா சம்பளம். நாங்கள் வேலைக்கு போகலைன்னா எப்படி சாப்பிட்றது? கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேலைக்கு போகலைன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்டுக்கிறது? யார் எங்களுக்கு இருக்கா? நாங்களே அனாதியாக உட்காந்து வேலைக்கு போனாதான் கஞ்சி. கேரளாவுக்கு வேலைக்கு போனோம். எங்களை இப்போ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் வருதுன்னு சொல்லி எங்களை கேரளாவுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி கடைங்காருக்கு எப்படி கடன் கொடுக்குறது, சாப்பிட்றது நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எங்களை போகக்கூடாதுன்றாங்க. என்ன செய்கிறது? நாங்கள் வேலைக்கு எங்கே வர்றது? வட தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் நண்பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. நேற்று சென்னை, திருத்தணி, வேலூர் உள்ளிட்ட 12 நகரங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவானது. சென்னை, மீனம்பாக்கம் மற்றும் திருத்தணியில் அதிகபட்சமாக 108 டிகிரி வெப்பநிலை பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நண்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பொதுமக்கள் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல அம்பன் புயல் கரையை கடந்து சென்றதால் மன்னார் வளைகுடா பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று தமிழகத்தின் வடபகுதியில் வீசுகிறது. இதன் காரணமாக வேலூர், திருத்தணி, உள்ளிட்ட கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த பகுதிகளில் வெப்பநிலையானது, அதிகபட்ச வெப்பநிலையானது 41 டிகிரி முதல் 42 டிகிரி வரை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 3 தினங்களுக்கு வட தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட உயர்ந்து வெப்பக்காற்று வீசக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்யக்கூடும்.